வெல்கம் டு NMAX சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது knowing our நம்பர்ஸில் கொஷின் நம்பர் 2. ரீட் திஸ். ஜஸ்ட் ரீட் மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்பர் நேம் எக்ஸ்பேன்ஷன்லாம் கேட்கல. ஸோ நம்ம இந்தியன் சிஸ்டம் தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது. ஸோ பின்னாடி இருந்து 3 டிஜிட், அப்புறம் 2 டிஜிட்ஸு. ஸோ அப்போ இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் வரைக்கும், இது 1000, இங்கே லேக் போயிடும். அப்போ எப்படி ரீட் பண்ணுவீங்க? 5,27,864. அப்போ இங்கே 3 டிஜிட், அப்புறம் 2 டிஜிட் தான் நிற்கிது. ஸோ இது 1000th காலம், இது 1s 10s 100 காலம். ஸோ 95,432. அப்போ 3 டிஜிட், 2 டிஜிட், 2 டிஜிட். ஸோ ஹண்ட்ரட்ஸ் வேல்யூ வரைக்கும் இங்கே 1000, லேக்கு, இது க்ரோர் காலம். ஸோ 1 crore 89,50,049. ஸோ இந்த நம்பர் 3 டிஜிட், 2 டிஜிட், 2 டிஜிட். 7 crore 2,509. ரீட் மட்டும் தான் பண்ண சொல்லியாச்சு. ஸோ ரீட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு பிளேஸ்மெண்ட் பாக்ஸ் போடுறோம் அப்படின்னா, ஸோ எல்லாத்தையுமே ஒரே பிளேஸ்மெண்ட் பாக்ஸில் எழுதிடலாமா? ஸோ 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore. ஸோ பின்னாடி இருந்து தான் நம்பர்ஸை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காலம்காக நான் லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ நம்பர் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குங்கிறதுக்காக. சாரி. ஓகே. ஸோ எல்லா நம்பரையும் அப்படியே ப்ளேஸ் பண்ணிட்டே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 6,8,7,2,5 லேக் வரைக்கும் தான் வந்திருந்தது. நெக்ஸ்ட்டு 2, 3, 4, 5, 9 95,000. 9, 4, 0, 0, 5, 9, 8, 1 crore வரைக்கும். 9, 0, 5, 2, 0, 0, 0, 7. ஸோ பிளேஸ்மெண்ட் பாக்ஸஸ் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கமாஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கமாஸ் வந்து உங்களுக்கு இந்தியன் சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ரெண்டுமே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் சிஸ்டமில் வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு நம்பர் நேம் பண்ணோம். அதனால் லெட் இட் பி இந்தியன். ஸோ அந்த சிஸ்டமை இந்தியன் வச்சுப்போம். இன்டர்நேஷ்னல் நம்ம இதை எப்படி பண்ணலாம்? 3 டிஜிட்ஸாக போடணும். 527,864. பின்னாடி இருந்து 3 டிஜிட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும். இது இன்டர்நேஷ்னல். ஸோ இங்கே இந்தியன் சிஸ்டமில் அப்படியே இருக்குது. இன்டர்நேஷ்னலில் பண்ணணும் அப்படின்னா 95,432. இங்கே 3 டிஜிட் வரல, ஸோ 2 டிஜிட்டே தான். ஸோ இந்த இடத்துல இந்தியன், இன்டர்நேஷ்னல் ரெண்டுமே சேம் கமாஸ் தான். ஓகே. தேர்ட் ஒன், இது நம்ம ஏற்கனவே இந்தியன் சிஸ்டமில் தான் ஸ்ப்ளிட் பண்ணி ரீட் பண்ணோம். இப்போ இன்டர்நேஷ்னலில் 189,500,49. 3 டிஜிட்ஸ், 3 டிஜிட்ஸு 9க்கு முன்னாடி. ஸோ இங்கே ஒரு 3 டிஜிட், இங்கே ஒரு 3 டிஜிட், இங்கே 2 டிஜிட். அப்போ இதை நீங்கள் எப்படி ரீட் பண்ணுவீங்க? 1s, 10s, 100s, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன். ஸோ அப்போ இதை ரீட் பண்ணும்போது 18,950,049. ஸோ இப்போ இது இந்தியன் சிஸ்டம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் எப்படி பண்ணலாம்? 7,000,025,09. ஸோ இங்கே 3 டிஜிட், இங்கே 3 டிஜிட். அப்போது 1s, 10s, 100s, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன். ஸோ 70,002,509. ஸோ பிளேஸ்மெண்ட் பாக்ஸஸ் யூஸ் பண்ணி இந்தியன் சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் இது ரெண்டுத்துக்கும் அப்போ எப்படி இருக்கணும்? 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore. Indian. International 1s, 10s, 100s, 1000, 10,000, 100,000, million, 10 million, 100 million,
அதுக்கப்புறம் அது பில்லியன் ட்ரில்லியன்ட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டருக்கு என்ன பண்ணுவீங்க? இதுதான் இருக்கிறதுலையே லோயஸ்ட் நம்பர் ஆஃப் டிஜிட், 5 டிஜிட்ஸ் தான் இருக்குது. அப்போ அசெண்டிங் ஆர்டர்னால் நமக்கு என்ன பண்ணணும்? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை எழுதிடலாம். 95432. அதுக்கப்புறம் இது 6 டிஜிட்ஸில் இருக்குது. ஸோ 527864. இப்போ இது ரெண்டுமே 8 டிஜிட்டில் இருக்குது. ஆனால் இதுதான் ஸ்மாலஸ்ட். இது எழுதுனதுக்கப்புறம் தான் இது எழுதணும். 189504970002509. டிசெண்டிங்னா என்ன அர்த்தம்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எழுதணும். ஸோ அதுக்கு அப்படியே இதை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிட்டு வந்துட வேண்டியது தான். 1895049. நெக்ஸ்ட்டு ஸோ அப்போது 527864 95432 அவ்வளோதான்.